இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு புகழ். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்தாரு நமக்கு? வெறுப்பு, வைராக்கியம், கோபம், இந்த மூணையும் ஆண்டவரை என்கிட்ட எடுத்து போடுங்க சொல்லுங்க, எடுத்து போட சொல்லி கேட்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் வெறுப்பு, வைராக்கியம், கோபத்தெல்லாம் இந்த தவ காலத்தில் என்கிட்ட இருந்து எடுத்து போடுங்க. என்னால் எடுத்து போட முடியாது, நீங்கள் தான் எடுத்து போடணும். நீங்கள் தான் அதை எடுத்து போட்டால் தான் நான் ஃப்ரீ ஆக முடியும். ஆண்டவர் இந்த தவ காலத்தில் இந்த மூணை உங்கள்கிட்ட கேட்குறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவர் சொல்கிறாரு, சிலுவை நாயகா மன்னிக்கும் வரம் தா, இறங்கும் நாயகா நான் இறங்கிட வரம் தான்னு கேட்கணும். அல்லேலூயா. இப்போ வெறுப்பும் கோபமும் அலட்டும் நேரம் உடலில் ஏற்படும் மாற்றங்கள். வெறுப்பு கோபம் நமக்குள்ளே வந்தாச்சுன்னா, வைராக்கியம் வந்துச்சுன்னா உணவில் பலவிதமான மாற்றங்கள். இப்போ அதெல்லாம் மாறணும்னு சொன்னால் எனக்கு இருக்கிற வெறுப்பு வைராக்கியத்தை எடுத்து போடணும்னு சொல்லுவி. ஆமென். அடுத்த வரையில் என்ன சொல்லுது வார்த்தை? நோயினால் தாக்கும் முன்னே மன்னிக்கும் வரம் தா. அப்போ முதல்ல உள்ள வசனம் என்ன சொல்லுகிறது? வெறுப்பும் கோபமும் அலட்டும் நேரம் உடவில் ஏற்படும் மாற்றங்கள். வெறுப்பும் கோபமும் அலட்டும் நேரம் உடவில் ஏற்படும் மாற்றங்கள். நோயினால் தாக்கும் முன்னே, நோயினால் தாக்கும் முன்னே மன்னிக்க வரம் தா. சிலுவை நாயகா மன்னிக்கும் வரம் தா, இறங்கும் நாயகா நான் இறங்கிட வரம் தான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போமா? அப்போ என்ன சொல்லுது? ஒரு மினிட் இருங்க, வெயிட் எங்கே போகணும், அப்புறம் பார்த்துக்கணும், உட்காருங்க. ஹல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே ஆராதனை. மரியே நீ வாழ்க. அப்போ நம்மகிட்ட இருக்கிற வெறுப்பு, வைராக்கியம், கோபம்லாம் போயிடுச்சுன்னா நம்ம எப்படி ஆயிடுவோம்? ஃப்ரீ ஆயிடுவோம். அல்லேலூயா. அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது? குறையை நீக்கி நிறைவை நோக்கி உன்னில் வாழ பார்க்கிறேன் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். ஏன் இருக்கிற குறையெல்லாம் நீக்கி நிறைவை நோக்கி, நிறைவு என்றால் ஆவியானவரை நோக்கி, நிறைவை நோக்கி ஆவியானவர் உள்ளே வாழ நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. குறையை நீக்கி நிறைவை நோக்கி உன்னில் வாழ பார்க்கிறேன். குறையை நீக்கி நிறைவை நோக்கி உன்னில் வாழ பார்க்கிறேன். உன் ஒருவினில் காணும் மனிதனை நான் மன்னிக்க வரம் தா. சிலுவை நாயகா மன்னிக்கும் வரம் தா, இறங்கும் நாயகா நான் இறங்கிட வரம் தா. இப்போ சிலுவை நாயகிட்ட கேட்டாச்சு, ஆண்டவர்கிட்ட கேட்டாச்சு, மன்னிக்கிட வரம் கொடுத்தாச்சு. இருந்தாலும் நம்ம அழுதுகிட்டே இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? எப்படி இருக்கிறோம்? கண்ணின் மணியே. அப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறாரு, உனக்கு மன்னிக்க வரலாம் கொடுத்துட்டேன், உனக்கு எல்லாமே கொடுத்துட்டேன். கண்ணின் மணியே, ஏய் நீ கண்ணீரை சிந்துவதும், கண்ணின் மணியே நீ கண்ணீரை சிந்துவதும் ஏன் மணியே. கண்ணின் மணியே நீ கண்ணீரை சிந்துவது ஏன் மணியே. அடுத்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? சொல்லுதுப்பா? உந்தன் இறைவன் நான் அல்லவோ, நான் இருக்கையில் பயம் என்னவோ. உந்தன் இறைவன் நான் அல்லவோ, நான் இருக்கையில் பயம் என்னவோ. உந்தன் இறைவன் நான்
நான் இருக்கையில் பயம் என்னவோ, பயம் என்னவோ, பயம் என்னவோ, நான் இருக்கையில் பயம் என்னவோ. ஏன் பயப்படுற? அஞ்சாது, நான் உன் கூட இருக்கிறேன். ஏன் பயப்படுறேன்னு சொல்றாரு. அடுத்தது என்ன சொல்றாரு வார்த்தை? நான் தந்தேன் உனக்கு உறவுகளை அவர் வழியாய் வெளிப்படுத்தினேன். திட்டங்களை இறை திட்டம் மீறி வாழ்கின்றாயோ, மனமுடைந்து நீயும் நிற்கின்றாயோ, அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன், உன்னை நானே மன்னிப்பேனே. அல்லேலூயா. வெறுப்பு, வைராக்கியம், கோபத்தெல்லாம் எடுத்து போடுங்க கேட்டால், நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை நானே மன்னிப்பேன். நீ ஏப்பா கவலைப்படுற? நீ ஏமா கவலைப்படுற? அல்லேலூயா. நான் தந்தே உனக்கு உறவுகளை வழியாய் வெளிப்படுத்தினேன். திட்டங்களை இறை திட்டம் மீறி வாழ்கின்றாயோ, மனமுடைந்து நீயும் நிற்கின்றாயோ, அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை நானே மன்னிப்பேனே. கண்ணின் மணியே, கண்ணின் மணியே, கண்ணீரை சிந்துவதும் ஏன் மணியே. இப்போ கண்ணீரை தொடச்சாச்சு, கண்ணீரெல்லாம் இது பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆண்டு சமயத்தில் ஆத்துமாவே முழு உள்ளத்தோடு, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை கர்த்தர் சாலும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகொழி நின்று மீட்டாரே, படுகொழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. ஆண்டவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இறுதி ஜபம், நன்றி ஜபம். அப்படி இல்லையா ஸ்டார்ட் பண்ணுங்க. வெரி குட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு 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 கண்களை மூடி. அப்பா, வெறுப்பு, வைராக்கியம் ஆண்டவரே, கோபத்தை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலிருந்து நீர் எடுத்த போடுபடியாக ஆண்டவரே எங்களுக்காக இன்றைக்கு நீர் கொடுத்த வசனங்கள் அடித்தும் ஆண்டவரே அப்பா, சிலுவை நாயகனே அப்பா, நாங்கள் உம்மிடத்தில் சமூகத்தில் வந்திருக்கிறப்பா, எங்களுக்கு மன்னிப்பும் வரத்தை தாங்கப்பா. உம்மிடத்தில் ஆண்டவரே, உண்மையே ஆண்டவரே நாங்கள் அப்பா நிர்கதியாக நிற்கிறோம் ராஜனே, உண்மையே கெதி என்று நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோப்பா. நீர் ஆண்டவரே எங்களை விட்டு விடாதபடி தகப்பனே, என்றைக்கும் ஆண்டவரே கண்ணின் மணியே, கண்ணின் மணியே, நீ கண்ணீரை சிந்துவது ஏன் மணியே என்ற ஆண்டவரே அந்த பாடல் வழியாக அப்பா எங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவனாகவும் தகப்பனாகவும் அப்பா எங்களுக்கு ஆண்டவரே நல்ல உறவாக நீர் இருக்கிறீர் ராஜனே. தாயும் தகப்பனுமாக நீர் இருந்து எங்களை தேற்றுகிறீர் தகப்பனே. இந்த அருமையான ஆண்டவரே, இந்த மதிய வேளையில் ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி ஆண்டவரே நாங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு அப்பா எங்களுடைய வாழ்க்கையில், இந்த தவ கால வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா அப்பா வெறுப்பு, வைராக்கிய, கோபத்தை நாங்கள் எடுத்து போட்டு உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே அனைத்து பிள்ளைகளும் மன்னித்து அப்பா அனைவரும் அன்பு செய்து ஒருவரோடு ஒருவர் அன்பு செய்து ஆண்டவரே மன்னிக்கும் வரத்தை நீர் எங்களுக்கு தரப்போவதற்காக நன்றி செலுத்தி இந்த சிறு ஜபத்தை இயேசுவின் நாமத்தினால் தாழ்மையோடு உம்மிடத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் ஆன்லைன் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்க அனைத்து தேவ பிள்ளைகளையும் நிறைவாக இன்று ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை அன்போடு பரிவோடு ஒருவருக்கு ஒரு அன்போடு பகிர்ந்து கொள்வோம். கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. அல்லேலூயா.